கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் விஷயம் பேச போகிறோம். இன்ஃபோசிஸ் பைபேக். ஓகே, இன்ஃபோசிஸ் பைபேக். பைபேக்னா என்ன? யூஸ்வலாக கம்பெனி பப்ளிக் இஷ்யூக்கு வருவாங்க, நம்ம அவங்ககிட்ட ஷேர் வாங்குவோம். இது ரிவர்ஸ். எப்படின்னாக்கா அவங்க நம்மக்கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க ஷேரை. இன்ஃபோசிஸ் ஷேர் நம்ம வச்சுருந்தோம்னாக்கா நம்மக்கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. ஏன் வாங்குறாங்க? இது மாதிரி வாங்கினா நல்லதா? எப்போவுமே ஒரு கம்பெனி ஒரு பைபேக் பண்ணும்போது நம்ம அந்த கம்பெனிக்கு அந்த ஷேரை விற்கக்கூடாது. கம்பெனியே வாங்குறான்னாக்கா, அவனுக்கு கம்பெனி வாங்கினாக்கா அவன் ரிசர்வ்ஸ்லேருந்து அவன் பர்ஸ்லேருந்து பணத்தை எடுத்து கொடுத்து தான் வாங்கணும். ஸோ கம்பெனி ரிசர்வ்ஸ்ன்னு எடுத்து கொடுத்து வாங்குறான்னாக்கா அந்த கம்பெனி நல்லா இருக்க போதுன்னு அர்த்தம். அந்த கம்பெனி நல்லா இல்லாத பட்சத்தில் யாருமே காசு போட்டு ஃப்ரெஷ் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு 10-20% ப்ரீமியமில் கொடுப்பாங்க. அந்த 20% ப்ரீமியத்துக்காக நம்ம மார்க்கெட்டில் ஷேர் வாங்குவோம். அவன் நம்மக்கிட்ட திருப்பி வாங்கிப்பான். ரெண்டாவது என்ன விஷயம்னாக்கா, ஷேரை அவங்க பைபேக் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா, மெயினாக மார்க்கெட்டில் இருக்க சப்ளை குறைஞ்சிரும். ஓகே, சப்போஸ் இப்போ அவன் 10 lakh ஷேர்ஸ் வாங்க போகிறாங்க. அந்த 10 lakh ஷேர்ஸ் சப்ளை மார்க்கெட்டில் இருக்காது. மார்க்கெட்டு உருவி எடுத்து அவங்ககிட்ட வச்சுப்பாங்க. ஜென்ரலாக ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வெளியே வராது. சப்ளை கம்மியாக இருந்தாக்கா ப்ரைஸ் மேலே போகும். ஸோ இந்த 10 lakh ஷேர்ஸை மார்க்கெட்லேருந்து எடுத்துட்டாங்கனாக்கா தட் மச் சப்ளை இஸ் நாட் தேர். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ஃபோசிஸ் பைபேக் ப்ரைஸ் 1800. ஓகே, பைபேக் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் பைபேக் 1509.50. ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 ப்ரைஸ் இருக்குது. பைபேக் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 19.2% இருக்குது. 19.2% இப்போதைக்கு ப்ரீமியம் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கி கரெக்டாக அப்படியே அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னாக்கா 19% ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ 19% ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? பைபேக் ஆஃபர் சைஸ் 10 lakh ஷேர்ஸ். பைபேக் ஆஃபர் சைஸ் அமௌண்ட் 18,000 crores. 18,000 crores வாங்குறாங்க. 10 million ஷேர்ஸ் பைபேக். 10 million ஷேர்ஸ் பைபேக். அது செக் பண்ணிக்கோங்க. அந்த நம்பர் கொஞ்சம் டக்குன்னு வர மாட்டேன். சரியா? பைபேக் ஆஃபர்னால் 18,000 கோடி. 18,000 கோடி அவங்க பர்ஸ்லேருந்து, அவங்க பர்சனல் ரிசர்வ்ஸ்லேருந்து எடுத்து மார்க்கெட்டில் அந்த ஷேர்ஸை பைபேக் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ 18,000 கோடி கம்பெனியே அவங்க கம்பெனி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம போயிட்டு அந்த ஷேரை விற்கக்கூடாது. when the கம்பெனி எந்தெந்த கம்பெனியில் பைபேக் பண்ணுதோ நம்ம விற்கக்கூடாது. ஸோ கம்பெனிஸ் பைபேக் we should not sell. you must buy. இப்போ நீங்கள் போய் இன்ஃபோசிஸ் ஷேரை நம்ம வாங்கணும். மார்க்கெட்டில் வாங்கிட்டு கம்பெனிக்கு கொடுக்கக்கூடாது. நம்ம ஒரு 18%க்காக பார்ப்போம். நீங்கள் ஒரு 1000 ஷேர் வாங்கிட்டீங்க, பைபேக்கில் 1000 ஷேர் உங்கள்கிட்ட திருப்பி வாங்கக்கூட வாய்ப்பே கிடையாது. ஒரு ப்ரொப்போர்ஷனில் தான் வாங்குவாங்க. நீங்கள் ஒரு 1000 ஷேர் வாங்கி ஒரு 20% ப்ராஃபிட் பண்ண நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஈஸி பிஸ்னஸ் மார்க்கெட்டில் கிடையாது. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வாங்கிட்டாங்க. அப்புறம் எல்லாருக்கிட்ட வாங்கினாக்கா அவங்க 18,000 கோடி இல்லை 40,000 கோடி போயிடும். ஸோ எவ்வளோ பேர் கொடுக்குறோம் அது ப்ரொப்போர்ஷனேட்டாக தான் வாங்குவாங்க அவங்க. ஓகே, ஸோ ஆஃபர் டெண்டர் ப்ரொமோட்டர் பார்ட்டிசிபேஷன் எஸ். ஃபேஸ் வேல்யூ 5 rupees. லிஸ்டிங் BSE NSEயில் இருக்குது. இப்போது அடுத்தது கேல்குலேஷன் ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர். இப்போ ரெக்கார்ட் டேட். ஓகே, ஆஸ் ஆன் ரெக்கார்ட் டேட் 2 lakhs தான் ரீட்டைல் இன்வெஸ்டர் வேல்யூ. பைபேக் ப்ரைஸ் 1800. ஸோ 2 lakhs டிவைடட் பை 1800 அப்ராக்சிமேட்லி 112 ஷேர்ஸ் வரும். ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர் கிட்ட மேக்ஸிமம் 112 ஷேர்ஸ் தான் வாங்குவாங்க. 1000 ஷேர்லாம் வாங்க முடியாது உங்ககிட்ட. ஸோ 112 இஸ் த மேக்ஸிமம் யூ கேன் பை அண்ட் செல். பட் யூ கேன் பை, பட் அவங்ககிட்ட அவ்வளோ வாங்குவாங்களான்னு நமக்கு சொல்ல முடியாது. ஓகே, அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் 112 ஷேர்ஸ். ஷேர் ப்ரைஸ் க்ளோசிங் ஆஸ் ஆஃப் 11 September 1509. இதுதான் அந்த பேஸ் ப்ரைஸ் 1509. மேக்ஸிமம் அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் பைபேக் 1509 into 112 116 rupees. 1,16,000 தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும்.
2 lakhs கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ரைஸில் அந்த டேட்டில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆன் தட் பர்டிகுலர் டேட்னா 1,69,000 வருது. ஸோ இன்ஃபோசிஸ் இதுதான் சுச்சுவேஷன். பைபேக் கம்பெனி வாங்குறாங்க ஷேர்ஸை. அடுத்தது அக்செப்டன்ஸ் ரேஷியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 112 ஷேர்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க, நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே, அவன் வந்து 10% அக்செப்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. 10 ஷேர் தான் வாங்க உங்ககிட்ட. 10%னாக்கா 10% அதை அக்செப்ட் பண்ணால் பைபேக் ப்ராஃபிட் 2,905 rupees, which is 1.72%. ஓகே, உங்ககிட்ட நீங்கள் 112 ஷேர் வாங்கிட்டாங்கனாக்கா அவன் ஒரு அக்செப்டன்ஸ் ரேஷியோ வச்சுருப்பான். 10%னாக்கா 10 ஷேர் 10னாக்கா என்ட்ரினாக்கா 2,905 இஸ் அ ப்ராஃபிட். 20 ஷேர்ஸ்னாக்கா 5,800 rupees இஸ் அ பைபேக் ப்ராஃபிட். அது 3.4% வருது. 30 ஷேர்ஸ்னாக்கா 30 ஷேர்ஸ் உங்கள்கிட்ட பைபேக் பண்ணாக்கா 8,700 rupees இஸ் அ ப்ராஃபிட். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இன்ஃபோசிஸ் வந்து மோர் டீட்டெயில்ஸ் ஃபாலோ இந்த டேட்லாம் இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. ஸோ ஜென்ரலாகவே பொதுவாகவே ஒரு ஷேரை பைபேக் பண்ணும்போது நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, பைபேக் பண்ணுறாங்கனாக்கா நம்ம ஜென்ரலாக நம்ம போய் விற்க ஆரம்பிப்போம். ப்ரீமியமில் தான் வாங்குவாங்க. மார்க்கெட்லேயே 1,500 இருக்குது, 1,800 கொடுத்து வாங்குறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா கம்பெனியே அவங்க பொருளை நம்மக்கிட்டேருந்து அதிக விலைக்கு வாங்க ரெடியாக இருக்காங்கனாக்கா அதனால் அந்த கம்பெனிக்கு எவ்வளோ லாபம் இருக்கும் பாருங்கள். கம்பெனி வந்து எந்த செயலுமே லாபம் இல்லாமல் செய்ய மாட்டான். எனக்கு 500 ரூபாய் நஷ்டம்னா அந்த செயலை கம்பெனி செய்யுமா? செய்யாது. நம்ம தெரியாமல் பண்ணிவிடுவோம். நம்ம இங்கே உள்ள லாபம் நினைக்கிறோம். ஸோ எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் அலர்ட் வாங்கிப்பானே தவிர ஃபுல்லாக ஒருத்தர்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்க மாட்டான். ஸோ அதனால் பைபேக்னாக்கா நம்மக்கிட்ட இன்ஃபோசிஸ் ஷேர் தான் விற்கக்கூடாது. அதுக்கு மாறாக நம்ம ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஷேர் வாங்கணும். எப்போ போல் இன்ஃபோசிஸில் பைபேக் வந்துருதோ அந்த ஸ்டாக் வந்து அங்கேருந்து மேல் நோக்கி தான் போயிருக்கு இந்த பாஸ்ட். எப்பப்போல்லாம் போனஸ் கொடுத்துருக்காங்களோ அப்போல்லாம் அந்த ஸ்டாக்கு அங்கேருந்து ப்ரீவியஸ் வந்து அந்த ஆல்மோஸ்ட் 80 to 90% ஒரு 1.5-2 இயர்ஸில் போயிருக்கு. ஸோ பைபேக் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா சம்டைம்ஸ் வந்து வாரண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. வாரண்ட்ஸ் அதாவது 3 இயர்ஸ் பொறுத்து இப்போ 500 ரூபாய் இருக்குனாக்கா 3 இயர்ஸ் பொறுத்து நான் 600 rupees நான் வாங்கிக்கிறேன்னு வாரண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. பட் அவங்க அந்த மாதிரி இஷ்யூ பண்ணுறாங்கன்னு அர்த்தம்னாக்கா 3 இயர்ஸ் பொறுத்து அவங்க இஷ்யூ அந்த வாரண்ட் அவங்க எக்ஸைஸ் பண்ணும்போது 600 ரூபாய் எக்ஸைஸ் பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 800 ரூபா இருக்கும். இதுவும் ஒரு ட்ரிக்கு. இது பைபேக். இது வேறு விஷயம். சர்ப்ளஸ் நிறைய பணம் ரிசர்வ்ஸில் இருக்குது இன்ஃபோசிஸ் கிட்ட, அதனால் பைபேக் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொன்று வந்து வாரண்ட்ஸ்ன்றது ப்ரொமோட்டருக்கு வில் பி கெட்டிங் வாரண்ட்ஸ் அட் ப்ரீமியம். 600 ரூபாய் ப்ரீமியமில் 2 வருஷம் பொறுத்து வாங்கணும் அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. இவ்வளோ ஷேர்ஸ் அதுக்கு அலாட் பண்ணணுன்ட்டு இப்போயே அப்ஃப்ரண்ட் பேசிடுவாங்க. ஸோ அந்த டேட்டில் வந்து இவங்க 600 ரூபாய் கொடுத்து ஷேர்ஸ் எடுத்துப்பாங்க. பட் அந்த டைமில் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தா 800-900 ரூபாய் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பைபேக்குன்றது ஒன்று, வாரண்ட்ஸ்ன்றது வேறு. ஓகே, ஸோ இன்ஃபோசிஸ் பைபேக் நம்மளை பொறுத்த வரைக்கும் நெட் டு நாட் செல். ஒரு சின்ன பழைய கால்குலேஷன். நம்ம வந்து போனஸ் ஸ்டாக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் வந்து பத்தஞ்சலி ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிடுது. ஓகே, பத்தஞ்சலி ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிடுது. ரெஜிஸும் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிடுது. இன்னும் காட்ஃப்ரே ஃபிளிக் மட்டும் தான் பெண்டிங்கு. அந்த டேட் ஒன்றும் பர்ஃபெக்டாக கிளியர் ஆகலை. காட்ஃப்ரே ஃபிளிக்ஸ் 26.9, ரெஜிஸ் வந்து 12.9. ஸோ பத்தஞ்சலி பார்த்தா ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணலான்றது நம்ம அடுத்த வாரம் வீடியோ போடும்போது பேசுகிறோம். அடுத்த வார வீடியோ நம்ம போனஸ் ப்ளஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் ரெண்டும் பேச போகிறோம். நம்ம போனஸ் ப்ளஸ் ஸ்டாக் ஸ்பிளிட்ஸ். போனஸ் ஸ்டாக் ஸ்பிளிட்லாம் இதெல்லாம் கார்பரேட் ஆக்ஷன். இந்த கார்பரேட் ஆக்ஷனில் வந்து நிறைய விஷயம் நம்மளுக்கு வெளியே தெரியும். அந்த கார்பரேட் ஆக்ஷன் வந்து இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் கம்பெனியை வந்து இப்போ நவரத்னா ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பிஎம்எல் இன்றைக்கி 8% அப்பு. நேற்று தூங்கி இருந்தது, இன்றைக்கி 8% அப்பு. ஸோ கார்பரேட் ஆக்ஷனில் வந்து கம்பெனிக்கு என்ன ட்ரிகர்னு நம்ம பார்க்கணும். சம்டைம்ஸ் ட்ரிகர் வேஸ்ட்டாக இருக்கும், டம்மியாக இருக்கும் ட்ரிகர். அந்த ட்ரிகர்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அந்த ட்ரிகர் எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னாக்கா எந்த ஒரு கார்பரேட் ஆக்ஷன் பண்ணும்போதும் அந்த கம்பெனி சாலிட் கம்பெனியாக இருந்தாக்கா கம்பெனி மேலே போகிற வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இன்ஃபோசிஸ் பைபேக் பற்றி பேசியிருக்கோம். எனி டவுட்ஸ் அந்த கொஸ்டினில் போகிறோங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.